மகேஷ், முக்கியமான விஷயம் பேசணும், உடனே கிளம்பி வாண்ண. என்ன விஷயம்? நான் ஒன்னு சொல்லுவேன், நீ மாட்டேன்னு சொல்லாம ஓகே சொல்லணும். சொல்லுவியா? என்னடா சஸ்பென்ஸ்லாம் வைக்கிற? எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. எங்க அம்மாவோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தா நம்மள பிரிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு பவானி. ஆதி சாரும் பார்வதி அக்காவும் நம்மள ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிருக்காங்கல்ல, அவங்க மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அவங்க தான். இருந்தாலும் நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும்ல. நீ என்ன சொல்ற? எனக்கு சரியா புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. அலைப்பாயுதை படத்துல வர மாதிரி நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். என்ன யோசிக்கிற பாவா? நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்புறம் என் அம்மாவால நம்மள பிரிக்க முடியாது. உங்க அம்மா சம்மதத்தோட தான் நம்ம கல்யாணம் நடக்கணும்னு அன்னைக்கு ஆதி சார் முன்னாடி சொன்ன. ஆனா இன்னைக்கு அம்மாக்கு தெரியாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்ற. ஆமா சொன்னேன். எங்க அம்மாவோட மனசை எப்படியாவது மாத்திடலாம்னு நம்பிக்கையில சொன்னேன். ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தோணுது. அதான் என்னோட எண்ணத்தை நான் மாத்திக்கிட்டேன். நம்ம பாதுகாப்புக்காக இப்ப ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அம்மா மனசு மாறி சம்மதிச்சா ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன பாபா இப்படி யோசிக்கிற? அது இல்ல மகேஷ், பார்வதி அக்கா நம்மள ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நம்ம அவசரப்பட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் வரைக்கும் எல்லாம் போகணுமா? எதுக்கும் நான் வேணா பார்வதி அக்கா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு அப்புறம் நம்ம முடிவெடுக்கலாமா? வேணாம் பாபா, இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க மனசு சங்கடப்படும்ல. இப்போதைக்கு இந்த முடிவு யாருக்கு தெரிய வேணாம், நமக்குள்ள மட்டுமே இருக்கட்டும். என்ன ஓகே தானே? ஓகே தான். அப்ப என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன். நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லி சாட்சி கையெழுத்து போட வர சொல்லு. சரி, ஓகே தான். என்ன தம்பி, கல்யாண ஜோடினா வரலையா? இப்போ வந்துருவாங்க சார். சீக்கிரம் போன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லுப்பா. அப்புறம் ரெஜிஸ்டர் இப்ப வந்துருவாரு. வந்தோடனே முதல் கல்யாணம் அவங்க கல்யாணம் தான். சரி சார், இப்போ 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. ஓகேப்பா. ஏய் என்னடா ஆளை காணோம்? மச்சான் மகேஷ்க்கு கால் பண்றா. நீ கால் பண்ணு. கீழே இறங்கு பவானி. வந்துட்டோம். ஓகே வந்தாச்சு. ஏடா மச்சான் ஏன்டா லேட்டு? டிராஃபிக்ல கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன், அதான் லேட் ஆயிடுச்சு. எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். உள்ள இருக்கிற ஏஜென்ட் காசு கொடுத்துட்டேன். ரிஜிஸ்டர் ஆபீசர் இன்னும் வரல. வந்தோன்னு முத கல்யாணம் நம்ம தான். ஏய் வந்துடுறா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். ரெஜிஸ்டர் வந்துட்டாரு. கல்யாண ஜோடி வந்தாச்சுல? வந்துட்டாங்க. இது இவங்க தான். ரேஷன் கார்டு எல்லாம் கொண்டு வந்தாச்சுலப்பா? இருக்கு சார். சரி உள்ள வாங்க. உள்ள போலாம். வாங்க வாங்கப்பா. இருக்குப்பா. சார், பொண்ணு பேரு பவானி, பையன் பேரு மகேஷ். ரெஜிஸ்டர் மேரேஜ் சார். ரேஷன் கார்டு கொடுங்க. இருக்கு சார், இந்தாங்க சார். கொடுங்க. வாயா வாயா. சார், இந்த ரேஷன் கார்டை பத்தியா? ராஜேஸ்வரி மேடம் பையன் மாதிரி இருக்குல்ல?
சார் சந்தேகமே இல்லை சார், கன்ஃபார்மா ராஜேஸ்வரி மேடத்தோட பையன் தான் சார். சார் இவங்களை மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சீங்க, மேடம் உங்களுக்கு கருமாதி பண்ணிடுவாங்க. சார் ராஜேஸ்வரி மேடத்துக்கு உடனே தகவல் கொடுத்துருங்க சார், அதான் சார் நல்லது. தம்பிகளா, கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்கப்பா. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா கூப்பிடுறேன். சரிங்க சார். சரி போ. மேடம் வாங்க மேடம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்க செல்வம்? நல்லா இருக்கேன் மேடம். லேண்ட் ஓகே தான். டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவா இருக்கா? பேப்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? வில்லங்க எதுவும் இல்லையே? எல்லா பேப்பர்ஸையும் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கால் பண்ண மேடம். அப்போ ஓகே. இப்பவே ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டு நான் சென்னைக்கு கிளம்புறேன். போயிட்டு மறுபடியும் நான் வர முடியாது. நீ என்ன சொல்ற ரத்னம்? சரிங்கக்கா, இன்னைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். செல்வம் சொல்லுங்க சார். ஹலோ மேடம் வணக்கம். நான் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து ராகவன் பேசுறேன். சொல்லுங்க ராகவன். என்ன ராகவன், திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா மேடம், ரொம்ப முக்கியமான விஷயம். அவசியமா உங்களுக்கு தெரியப்படுத்தணும், அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். என்ன ராகவன், ஏதாவது ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கா? வெளியில இருந்து ப்ராப்பர்ட்டி எதுவும் சேல்ஸ்க்கு வரல மேடம். ஆனா உங்களுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டருக்கு வந்திருக்கு. என்ன சொல்றீங்க ராகவன்? உங்க சன் மகேஷ் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க ஒரு பொண்ணோட எங்க ஆபீஸ்க்கு வந்திருக்காரு. என்னாச்சுக்கா? அந்த பொண்ணு பேர் என்ன? பவானியா? ஆமா மேடம், பவானி தான். அந்த பொண்ணை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா மேடம்? தெரியும். அவங்க கூட வேற யாரெல்லாம் வந்திருக்காங்க? வேற பெரியவங்க யாரும் வரல மேடம், ஃப்ரெண்ட்ஸுங்க தான் கூட வந்திருக்காங்க. ஓகே ராகவன், நான் ஒரு லேண்ட் வாங்குற விஷயமா இப்ப காஞ்சிபுரம் வந்திருக்கேன். நான் உடனே கிளம்பி அங்க வரேன். நான் வர வரைக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷனை தள்ளி போட்டு அவங்கள ஆபீஸ்லயே உட்கார வைங்க. ஓகே மேடம், நீங்க சொல்றபடியே நான் பண்ணிடுறேன். எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ சீக்கிரமா வந்துருங்க மேடம். நான் வந்துடுறேன். ராகவன், நீங்க யாரும் வெளியில போகாம பாத்துக்கங்க. ஓகே மேடம், நீங்க வாங்க, நான் பாத்துக்கிறேன். ரத்னம், அக்கா வண்டியை எடு. என்னாச்சுக்கா? நான் ஊருக்கு போயிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு மகேஷ் பவானிய கூட்டிக்கிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ராகவன் இருக்கிற ஆபீஸ்க்கு போயிருக்கான். இது எல்லாம் அந்த ரவுடி பொண்ணோட ஏற்பாடா இருக்கும்க்கா. ஆமா, இது நிச்சயமா அவளோட ஏற்பாடாதான் இருக்கும். முதல்ல நீ காரை எடு, மத்ததெல்லாம் அங்க போய் பேசிக்கலாம். சரிங்கக்கா. செல்வம் நான் வரேன். வாங்க மேடம். ராஜசேகர் சார் இங்க வாங்க. சொல்லுங்க சார். அவங்களெல்லாம் உள்ள வர சொல்லுங்க. சரிங்க சார், வர சொல்லுங்க. ஆ. வாங்க. வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் ஓகே. ராகு காலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ரிஜிஸ்டர் மேரேஜ் கல்யாணமா இருந்தாலும் நல்ல நேரம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும். அப்பதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிரும், அப்புறமே முடிச்சுக்கலாம். சார் நம்ம
நல்லதுக்கு தானே சொல்றாரு மகேஷ். நம்ம வெயிட் பண்ணலாம். ம். சரி போலாம். நீயே சொன்னதுக்கு அப்புறம் வேண்டான்னு சொல்ல முடியுமா? வெளில வெயிட் பண்ணலாம். சார் வெயிட் பண்றேன் வெயிட் சார். பண்றோம் சார். ம் நல்லது நல்லது, வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். ஓகே சரி அகிலா என்கிட்ட சொன்னதுனாலதான் கல்யாணம் வரைக்கும் அமைதியா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா விட மாட்டாங்க போல இருக்கே. அந்த பவானி ராத்திரியில திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள வந்து மகேஷ பார்த்துட்டு போன அன்னைக்கே அவ கதையை நாம முடிச்சிருக்கணுக்கா. அப்ப நாம சும்மா விட்டதுனாலதான் இன்னைக்கு திருட்டு கல்யாணம் பண்ற அளவுக்கு போயிருக்காங்க 2 பேரும். மகேஷ் மனசுல இப்படி ஒரு பிளான் இருந்ததுனாலதான் திடீர்னு நான் ஏற்பாடு பண்ண கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு அமைதியா இருந்திருக்கான். ராஸ்கல். உங்களை எதிர்த்துக்கிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ற அளவுக்குலாம் நம்ம மகேஷ்க்கு துணிச்சலோ தைரியமோ கிடையாதுக்கா. இது எல்லாமே அந்த ரவுடி பொண்ணு கொடுத்த பிளானா தான் இருக்கும். ஆமாண்டா, கரெக்டா சொன்ன நீ. மேடம் தான் கூப்பிடுறாங்க. சொல்லுங்க மேடம். நான் காஞ்சிபுரத்துல இருந்து திரும்ப வந்துட்டு இருக்கேன் ராகவன். அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இப்ப நேரம் சரியில்லை. நல்ல நேரம் வர்ற வரைக்கும் நீங்க எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் மேடம். வெரி குட். மறுபடியும் ஏதாவது காரணத்தை சொல்லி நான் வர வரைக்கும் நேரத்தை கடத்திக்கிட்டே இருங்க. சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க. எக்காரணத்தை கொண்டும் என் மகனுக்கு அந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்துடக் கூடாது. அத மட்டும் மனசுல வச்சுக்கங்க. இந்த ராகவே அந்த தப்பை மட்டும் பண்ணவே மாட்டான் மேடம், நீங்க கவலையே படாதீங்க. சரி, நான் அப்புறமா கால் பண்றேன் ராகவன். சரிங்க மேடம், வச்சிடுறேன் மேடம். ஃபாஸ்டா போடா. டேய் தம்பி, சொல்லுங்கக்கா. இனிமே அந்த பவானிய விட்டு வைக்க கூடாதுடா. உடனே ஆளுங்களுக்கு போன் செஞ்சு எல்லாரையும் சப் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்க்கு வர சொல்லு. ஓகேக்கா, நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. பசங்களுக்கு இப்பவே நான் ஃபோன் பண்றேன். அகிலாக்கு போன் பண்ணுவோம். டேய், இன்னைக்கு அவளை விடவே கூடாது. எல்லாரையுமே வர சொல்லுடா. எல்லாரும் வந்து சேர்ந்துருங்கடா. சரியா? சொல்லிட்டேன்க்கா. டேய் எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது? அம்மாக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. என்னன்னு போய் பாத்துருவாடா. டேய், அவர் தான் நல்ல நேரம் வரணும்னு சொன்னார்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம்டா. மகேஷ், பச்சி பச்சி ஏன் ஓடி வர? என்னாச்சு? சொல்லுடா. என்னாச்சு? அம்மா என்னாச்சு? அம்மா அம்மா வந்துட்டு இருக்காங்கடா. அம்மா வந்துட்டு இருக்காங்கடா. மகேஷ். அம்மாவா? அம்மா காஞ்சிபுரம்ல போயிருந்தாங்க. மகேஷ், ஏதாச்சும் பண்ணி எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, என் கல்யாண விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருப்பாங்க. ஆமாடா, எல்லாரும் தப்பிச்சு ஓடிடலாம்டா. வாங்கடா.
சீக்கிரம் பவானி வாங்க வாங்க வேகமா வாங்க. எங்க ராகவன்? மகேஷ் எங்க? மகேஷ் எங்க? மகேஷ், டேய் மகேஷ். மேடம் வெளியில தான் மேடம் வெயிட் பண்ண சொன்னேன், வெளியில போய் பாரு. வெளியிலயா? சார் இப்போ என்ன சார் பண்றது? மகேஷ், மகேஷ், இப்ப என்னக்கா பண்றது? ஏன் மூஞ்சி ஏன்டா பாத்துட்டு நிக்கிற? அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, இங்கதான் இருப்பாங்க. போய் தேடு. டேய் 2 பேரும் அப்படி போங்கடா. ஓகே நீங்க எப்படி போங்க. டேய் நீ வாடா. மகேஷ், இல்ல வெளியில இல்ல. எங்க போயிட்டான் அவன்? மகேஷ், மகேஷ் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன விட்டு தனியா போகாத. டேய் அப்படி போடா. சரிண்ணே. என்ன பண்றது? டேய் பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். டேய் மகேஷ். மகேஷ் எங்கடா? ஒழுங்கு மரியாதை சொல்லிடு. சொல்றா. எங்க மகேஷ்? டேய் வேணா. சொல்லிடு. மகேஷ் எங்க? டேய் வாடா. மகேஷ், எங்கடா? ஆ? சொல்லுடா, சொல்லு. எங்க? மகேஷ் எங்க? எங்கடா? எங்க? என் பையன் எங்க? சொல்லு. இப்ப நீ உண்மைய சொல்லல கொன்னுடுவேன். சொல்லு. மகேஷ் எங்க? மகேஷ் எங்க? சொல்லுடா. டேய், என் பையன் கிடைக்கல, உங்களை வெட்டி போலி போட்டுருவேன். சொல்றா. டேய், ஒருத்தர் கூட தப்பிக்க கூடாது. எல்லாரையும் தேடி புடி. தம்பி, இவங்களை இழுத்துட்டு போடா. போ. போடா. போடா. இப்ப என்ன பண்றது? மகேஷ் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன விட்டு தனியா போகாத. ஏய் ஒழுங்கா மரியாதையா உண்மையை சொல்லிருங்க, தொலைச்சிருவோம் உங்களை. எங்கடி? எங்க? எங்க? அந்த பொண்ணு எங்கன்னு சொல்லு. சொல்லு. எங்க? அந்த பொண்ணு எங்க இருக்கா? மகேஷ் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன விட்டு தனியா இங்கே இரு. போகாத. பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். மகேஷ், மகேஷ் தனியா விட்டு போகாத. மகேஷ் போகாத. பயப்படாத. இரு இரு போகாத, இரு, போகாத. நான் பாத்துக்கிறேன். மகேஷ், அந்த பொண்ணு எங்கன்னு சொல்லு. எங்கடி? அந்த பொண்ணு எங்க இருக்கா? சொல்லு. ஓய திறந்து பேசுங்கடி. எங்க இருக்கா அவ? எங்கன்னு கேட்டேன். எங்களுக்கு தெரியாது. சொல்லு. சொல்லு. ஏண்டா, உன் அம்மாவையே ஏமாத்த பாக்குறியா? ஏமாத்த பாக்குறியாடா? ஏமாத்த பாக்குறியாடா? ஏண்டா, ஏன் இப்படி பண்ண? எவ்வளவு தைரியம் இருந்தா, எவ்வளவு துணிச்சல் இருந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவ? எனக்கு தெரியாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா? யார் கொடுத்ததுடா உனக்கு இந்த தைரியம்? ஆ? யாரு? யாருடா உனக்கு இவ்வளவு தைரியத்தை கொடுத்தாங்க? அக்கா, என்னடா? எங்க தேடி அந்த பொண்ணு கிடைக்கலக்கா. இவன் எங்கேயோ தப்பிக்க வச்சிட்டான் போல இருக்கேக்கா. சொல்லுடா, அந்த பொண்ணு எங்கடா? சொல்லு. மறைச்சு வைக்கலம்மா, பவானி தப்பிச்சு போயிட்டாம்மா. டேய், டேய், இவன் போய் சொல்றான்டா. அந்த பொண்ணு இங்கதான் எங்கேயோ இருக்கணும். அவளை கண்டுபிடிச்சு கண்டு துண்டமா வெட்டி போடுங்கடா. போ. அவ உயிரோட இருந்தா தானே இவன் கல்யாணம் பண்ணுவான். போடா, போ. அம்மா ப்ளீஸ்மா. சரிங்கக்கா, இன்னைக்கு அவளை விடவே கூடாது.
அம்மா அம்மா ப்ளீஸ்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா. நான் பண்ணது தப்புதாம்மா. நான் பண்ணது தப்புதாம்மா. இனிமே அப்படி பண்ண மாட்டேம்மா. தப்புதாம்மா. அம்மா அம்மா பவனி எதுவும் பண்ணிடாதீங்கம்மா. அவளை விட்டுடுங்கம்மா. நீங்க வீட்ல பாத்துருக்க பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. என் மேல சத்தியம்மா. என்னை மன்னிச்சிருங்கம்மா ப்ளீஸ்மா. பவானி எதுவும் பண்ணிடாதீங்கம்மா. நான் வருஷாவே கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. ப்ளீஸ்மா. மா ப்ளீஸ்மா. டேய் ரத்னம், பையன் நம்ம வழிக்கு வந்துட்டான். வாடா போலாம். வா வீட்டுக்கு. ரத்னம் வாடா. வா போலாம்.